நான் மருத்துவர் சரவணகுமார், சிறுநீரக மருத்துவர், முத்துமீனாட்சி மருத்துவமனை. இன்று உலக சிறுநீரக தினம் கொண்டாடப்படுகிறது. வருடந்தோறும் மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை சிறுநீரக தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் எதற்காக என்றால், நமக்கு சிறுநீரகங்கள் நம் வாழ்வியலில் எவ்வளோ முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை உணர்த்துவதற்கும், சிறுநீரக நோய்களால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைப்பதற்குமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் 10 சிறுநீரக பாதிப்பு இருப்பதாக, அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் என்பது நாள்பட்ட சிறுநீரக பாதிப்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதிப்பு நம் வாழ்வில் இறப்பதற்கு காரணம் தற்போது 8வது இடத்தில் சிறுநீரக பாதிப்பு உள்ளது. ஆனால் நாம் சிறுநீரக பாதிப்பை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து அதை முறையாக வைத்தியம் செய்யவில்லை என்றால், அடுத்த சில வருடங்களில் இந்த பாதிப்பு 8வது இடத்திலிருந்து 5வது மிகப்பெரிய காரணமாக, இறப்பிற்கு காரணமாக சிறுநீரக பாதிப்பு வரும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஸோ இதை நம்ம எப்படி தடுப்பது என்பதற்கு நம் இந்த வருட கருப்பொருளாக கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல் என்ற கோட் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது எல்லோருக்கும் சமமான சிறுநீரக சேவை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். இதில் என்ன செய்ய போகிறோம் என்றால், மக்களுக்கு சிறுநீரக பாதிப்பால் ஏற்படும் அறிகுறிகள் என்னவென்றும், சிறுநீரக பாதிப்புகள் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பதையும், ஒருவேளை இதை மீறியும் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு என்னென்ன வழிமுறைகளில் வைத்தியம் உள்ளது என்பதை மக்களிடம் தெளிவாக எடுத்து சொல்வதற்கும், இந்த வைத்தியம் இந்த வழிமுறைகள் எல்லாம் கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் தான் என்பதுதான் இந்த வருடத்தில் நமக்கான கருப்பொருள். இதில் முக்கியமான தடங்கல்களாக விளங்குவது என்னவென்றால், நம் மக்களுக்கு இந்த சிறுநீரக பாதிப்பு பற்றிய சரியான புரிதல் இல்லாததுதான் இந்த சிறுநீரக பாதிப்பு அதிகரிப்பதற்கான காரணமாக கூறப்படுகிறது. மேலும் சிறுநீரக பாதிப்புகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதற்கு முறையான பரிசோதனைகளை வருடந்தோறும் செய்து பார்த்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஒருவேளை சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்ட பிறகும் சிலர் தற்போதுள்ள நவீன மருத்துவ வசதிகளான டயாலிசிஸ் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை போன்ற சிகிச்சைகளுக்கு மேலுள்ள அவநம்பிக்கை மற்றும் தவறான புரிதலால் அதை முறையாக செயல்படுத்தாததால் ஏற்படுவதை மிகப்பெரிய தடங்கல்களாக உள்ளன. ஸோ இந்த தடங்கல்களை அனைத்தையும் நீக்கி மக்கள் அனைவருக்கும் இந்த சிறுநீரக பாதிப்புக்கான புரிதலை ஏற்படுத்தி, அவர்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து மேலும் அந்த பாதிப்பு அதிகமாகாமல் தடுப்பதற்கும், ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டால் அதை முறையாக எப்படி மருத்துவம் செய்வது என்பதை மக்களுக்கு புரிய வைப்பதற்கும் நாம் கடமையாக எடுத்துக்கொண்டு இந்த வருடத்தில் இதை எல்லா மக்களுக்கும் இதை சென்றடையுமாறு செய்ய வேண்டும் என்பது நம்மளோட கடமையாக சொல்லும்.